சொத்து வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். உச்சநீதிமன்றத்தில் இந்த முக்கிய வழக்கு இன்று மீண்டும் வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் மதியம் 12லிருந்து 1 மணிக்குள்ள இது தொடர்பான தீர்ப்புகள் வந்துவிடும் என தெரிகிறது. 3 விஷயம் இன்று நமக்கு தெரிய வரும். ஒன்று, உச்சநீதிமன்ற வளாகத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு நிச்சயம் ஜாமீன் நீட்டிக்கப்படும், அதில் பெரிய சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன கால தவணை ஜாமீன் நீட்டிக்கப்படுகிறது என்பது இன்று நமக்கு நீதிபதிகள் கிட்ட இருந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இரண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருநபர் பெஞ்ச், அதாவது திமுக திரு அன்பழகன் அவர் கேஸ் போட்டிருக்காரு உச்சநீதிமன்றத்தில். என்ன அப்படின்னா, பவானி சிங் என்பவர் தான் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜரானார். அதே பவானி சிங் அவர்கள் தான் மீண்டும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கிற்கும் ஆஜராயிருக்கார் அரசு தரப்பில். இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டார். உச்சநீதிமன்றம் இதையெல்லாம் விசாரித்து விட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் 2 நீதிபதிகள் வெவ்வேறு தீர்ப்பு கொடுத்ததால 3 நீதிபதி பெஞ்சுக்கு இதை மாற்றிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, 3 நீதிபதிகள் பெஞ்ச் என்ன காலத்தவணைக்குள்ளே இதை வழக்கை விசாரித்து முடித்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கூட நமக்கு தெரிய வரலாம். இந்த காலநிலையெல்லாம் இன்றைக்கி ஒருவேளை நீதிபதிகள் சொல்ல நேரிடலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மூன்றாவது நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஜெயலலிதா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து. இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணையெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு மட்டும் ஒத்தி வச்சுருக்காங்க. இன்னும் தீர்ப்பு என்றைக்கு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. என்றைக்கு வேணால் சொல்லலாம் என்ற பரபரப்பு இருக்கிறது. இந்த தீர்ப்பை சொல்லலாமா வேண்டாமா என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று தெரிவிக்கலாம் அப்படிங்கிற 3 எதிர்பார்ப்பு இன்னைக்கு வரப்போகிற இந்த வழக்கு தொடர்பாக எழுந்திருக்கிறது.